friends, welcome to Nathu beauty and wellness. First இப்போ நம்ம பார்க்க போகிறது யூ-கட். யூ-கட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ட்டிஷன் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடணும். காதுக்கு மிடில் மேலேருந்து காது வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டக் கிளிப் போட போகிறோம். எதுக்கு டக் கிளிப் போடுறோன்னா ரெண்டுமே வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக போடுறோம். அப்போ தான் அந்த லைன் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. அதனால் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து ஏற்கனவே பிரித்த மாதிரி பிரிக்கணும். அந்த காதுக்கு நடுவில் வச்சுட்டு ஹேரை பிரிக்கணும். அதே மாதிரி டக் கிளிப் போடணும். போட்டுட்டு இந்த ஹேருக்கும் அந்த ஹேருக்கும் நடுவில் அந்த லைன் வந்து கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துட்டு பேக்கில் வந்து கோம் பண்ணிக்க போகிறோம். கோம் பண்ணிவிட்டு நீட்டாக கோம் பண்ணி சிக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அதை எடுத்து ஃபுல்லாக டக் கிளிப் பண்ண போகிறோம். ஃபேஸை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நல்லா கோம் பண்ணணும். கோம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செஸ்ட் லெவல், ஷார்ட் ஹேர் அந்த செஸ்ட் லெவலு, லாங் ஹேர் இருந்ததுன்னா ஸ்டொமக் லெவல் வச்சு கட் பண்ணணும். இந்த ஹேர் லாங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டொமக்கும் செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு விட்டுட்டா அதுதான் ஃபஸ்ட்டு கைட்லைன். இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடணும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பிரிச்சுட்டு அதை கொண்டு வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுக்கணும். ரைட் சைடில் இருக்க ஹேரை டக் கிளிப் போட்டுடணும். அப்புறம் இந்த சைடில் இருக்க ஹேரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ டக் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதை வந்து 2 ஹாஃபாக பிரிக்க போகிறோம். மேலேருந்து கீழே 2 ஹாஃபாக பிரிச்சுட்டு அதை வந்து ஒரு ஹாஃபை எடுத்து 3 லேயராக பிரிக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, அந்த கைட்லைனை வச்சுட்டு பண்ண போகிறோம். இருக்கிற ஹேரை எடுத்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா கைட்லைன்ஸு, அந்த கைட்லைனை வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு லேயரை வந்து எடுத்துக்கிட்டு அந்த கைட்லைனை வச்சு ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்து அதை வந்து கட் பண்ண போகிறோம். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இல்லைனா வந்து அன்ஈவனாக இருக்கும் ஹேர். அதனால எப்போதுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ ஃபஸ்ட் லேயரை கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு போகிறோம். செகண்ட் லேயரை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கைட்லைனை விட்டுட்டு செகண்ட் கைட்லைன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த உள்ள ரோ இருக்கு இல்லையா லேயர், அந்த லேயர் எடுத்து வந்து ஷோல்டர் லெவலில் வச்சு கட் பண்ணணும். அந்த செகண்ட் லேயரும் அடுத்தது பார்ட்டிஷனாக பிரித்து அந்த 2வது ஹேரையும் எடுத்து வந்து கட் பண்ணணும். அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ தேர்ட் லேயர் எடுக்க போகிறோம். அந்த தேர்ட் லேயரை நல்லா கோம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அதுக்கு பிஃபோராக இருந்தது இல்லையா கைட்லைன், அந்த கைட்லைனை ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு ஹேரையும் கோம் பண்ணி கட் பண்ண போகிறோம். இதே ப்ராசஸ் தான் அந்த சைட்லேயும் பண்ணணும் நம்ம. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக நல்லா கோம் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடு போகிறோம். அடுத்த சைடு போகிறதுக்கு முன்னாடி அந்த டக் கிளிப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சீவி விட்டுருங்க. சீவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த கைட்லைன் இருக்கு இல்லையா ஏற்கனவே, அந்த கைட்லைனை வந்து டக் கிளிப்பை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க லேயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா சீவிட்டு ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணி கட் பண்ணிடலாம். அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயரையே அதுக்கு அடுத்த லேயரை எடுத்துட்டு நல்லா சீவிட்டு திரும்ப ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அந்த ஹேர் கைட்லைனாக வச்சு அதை கட் பண்ணணும்.
இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் லேயர், லாஸ்ட் லேயர் எடுக்கிறோம். அது என்னென்னா ஃபுல்லாக எடுத்து திரும்ப அதே மாதிரியே சீவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க கைட்லைனை எடுத்து ஷோல்டர் லெவலுக்கு வச்சு அதே போல் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே எடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ அந்த சைடு ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, டக் கிளிப் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹேரை கோம் பண்ணி விட்டுருங்க. கோம் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். அந்த யூ ஷேப் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ யூ ஷேப் தெரியுதான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம சீவி விடும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு லேயரும் எடுத்து சீவி விட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம கட் பண்ணது கரெக்டாக அப்படின்ட்டு. இப்போ சின்ன சின்னதாக இருக்கிறதால அதை அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள். மற்றபடி லெவல்லாம் ஈவனாக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டா நமக்கு முடிஞ்சுது. யூ கட் ஓகே. இப்போ யூ கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ப்ளோ ட்ரை பண்ணுறது எதுக்குன்னா லெவல் வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக. அதனால ஏற்கனவே நம்ம வேறு ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹேரெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். அதனால் ஹேர் ட்ரையர் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து ஃபுல்லாக மேலேயே படணும். அது மேலே வந்து அந்த ஹீட் படும்போது என்னென்னா ஹேர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸ்ட்ரெயிட் ஆக ஆக நமக்கு வந்து அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஹேர். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். யூ கட் பண்ணுறப்ப எப்போதுமே நம்ம கையில் கட் பண்ணும்போது லைட்டாக ஸ்லாண்டிங்காக வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் வந்து ஹேர் கட் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே எடுத்து ஹேர் ட்ரையர் போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக அந்த ஹேரை செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். யூ கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த யூ கட் பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.